எல்லாம் பொது வழியில் வச்சு அந்த மீனெல்லாம் வச்சு வட்டி பண்ணிக்கிறாங்க. ஆக்கள் வந்தோடனே வெயிலுக்கு வந்து மீன் பண்ணதான் அதான் ஆசைப்படும். இந்த பெரிய பில்டிங்கிறாங்க அடி சும்மா பாடு இல்லை. அதான் நானும் பார்த்தேன். இவ்வளோ பெரிய கட்டுறமெல்லாம் கிடக்கு. 2-3 கட்டுறேன். அந்த மீனெல்லாம் பாருங்க இந்த கிடக்குது. ஆனால் அதில் வைக்காம வெளியில் போட்டு பைக்கினுக்கு உள்ள காயிறாங்க. அதான் பார்க்க கவலையாக கிடக்கு. அதில் கவலை இல்லை. இதில் மடையெல்லாம் இங்கே வியாபாரம் தொழிலா வால் கொண்டு வரணும். ராள நண்டு உயிரோடு இருக்குது. உயிர் நண்டு எல்லாம் இருக்குது. எவ்வளவு 150 ரூபாயா? இப்படி 1300 இருக்கும். 1300 எவ்வளவு இது உங்களே? 1/2 கிலோ 600. 1/2 கிலோ 600. அப்ப அங்க வைக்காம இதுல வெளியில வச்சு வைக்கணும். வருதாங்க இல்லையா? அப்ப அதுக்காண்டியா இப்ப பிடிச்சிட்டு வரீங்களா? அப்படி எல்லாம் பிடிக்குது. என்ன வருது? என்ன வருது? ராலா நிறைய இடங்கள்ல கட்டுறங்கள் இல்லாமலே வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்க கட்டுறம் இருந்தும் அதை பயன்படுத்துறது சரியா வந்து பயன்படுத்தாம இருக்காங்க. மேலே பார்க்குற கவலையா இருக்கு. வெளிநாட்டு பறவைகள் நம்ம நிற்குது. நல்லா இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்னாலை. இந்த பொன்னாலை சந்தி இருக்குது. இந்த பகுதியெல்லாம் வந்து இந்த மீன்கள் எல்லாம் வந்து விற்கிற இடம் இருக்குது. அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இது பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்குது. அந்த வீதி ஓரமாகவே வந்து அந்த பிடிபடுற மீன்களை இறால்கள் நண்டுகள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மீன்கள்லாம் வரும். எல்லா மீன்களும் வந்து வராது. கொண்டு அப்படி பிடிபடுற மீன்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதி ஓரமாக வந்து வச்சு விற்கிறாங்க. அது ஒரு பார்க்க ஒரு வித்தியாசமாக இருந்தது. இந்த பகுதியை தான் உங்களுக்கு வந்து சுற்றி காட்டுவோம். மற்ற என்ன மாதிரி இங்கே மீன்கள் எல்லாமே வந்து அப்படி விற்கிறாங்க அப்படி சொல்லி தான் உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி தான் இந்த காணொலி. யாராவது இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதே மாதிரி புதுசாக வித்தியாசமான காணொலிகள் வந்து காட்டுவேன். இங்கே பகுதிகள் எல்லாம் வந்து பாருங்கள். இப்போ வந்து சரியாக ஒரு 8-8:30 ஆகுது. வெயிலண்டா புழக்குது. அந்த அளவுக்கு இது நல்ல வெயிலாக இருக்குது. இந்த இடம் தான். இங்கே பாருங்க. இந்த பகுதியால் அப்படியே நாங்கள் வட்டுக்கோட்டைக்கு போய் அப்படியே யாழ்ப்பாணம் போய் கொள்ளலாம். பாருங்க ஆமிஇந்த பஸ் எல்லாம் போகுது. ஓகே இதெல்லாம் இப்படி இருக்கு. இங்கே பாருங்க. இந்த பகுதியை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை பாருங்கள் அந்த வெளியில் இந்த வெயிலுக்கு வச்சு இந்த மீன்கள் எல்லாம் வந்து விற்று கொண்டிருக்காங்க. உண்மையை பார்க்க கவலையாக இருக்குது. இங்கே பாருங்க. ஒரு வித்தியாசமான ஒரு இடமா இருக்குது. அதாவது சந்தை போது இல்லையா அப்படியே இப்படி வெளியில் வச்சு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பார்ப்போம் உள்ளுக்கு இன்னுமே நிலவரண்டு பார்ப்போம். இங்கே பாருங்க எல்லாம் பொது வழியில் வச்சு அந்த மீனெல்லாம் வச்சு வட்டி பண்ணிக்கிறாங்க. இங்கெல்லாம் அந்த மீனெல்லாம் பாருங்க இந்த வெயிலுக்கே இதெல்லாம் வச்சு விற்று பண்ணிக்கிறாங்க. இந்த வெளியெல்லாம் வச்சு விற்று பண்ணிக்கிறாங்க. என்ன நண்டு போகுது இல்லை? எவ்வளோ கிலோ நண்டு? 350 கிலோ. இது திரளியண்ணே? திரளியும் கிடைக்கண்ணே. 150 உயிரோடு இருக்குது. உயிர் நண்டு எல்லாம் இருக்குது. இவ்வளவு 150 ரூபாயா? இவ்வளோ நண்டு 150 ரூபாய். இறால் இருக்கு. கருப்பு கால் நண்டு இருக்கு. கருப்பு நண்டு இருக்கு. இப்படி 1300 இருக்கும். 1300 இவங்களுக்கு கொடுக்காத இங்க அவங்களுக்கு திருக்கை இருக்குது. பயல் இருக்குது. அதற்கு நாளைக்கு ஒரு 1000 சொல்லு. எவ்வளோ திருக்கை? திருக்கை எவ்வளோ? திருக்கை திருக்கை எவ்வளோ? திருக்கை போகுது. திருக்கை எவ்வளோ இது உங்களே? 1/2 கிலோ 600. 1/2 கிலோ 600. 1500. அது என்ன கயல் தானே? கயல் எவ்வளோ? கயல் 1500. 1500. ரைட் ரைட் ரைட். 1/2 கிலோ 1 கிலோ எவ்வளோ மீன்?
எவ்வளோ கிலோ எவ்வளோ கிலோ ஆ ஏன் இது சந்தை அது செய்யப்படுறது இல்லை அது ஏன் வெளியில் வச்சு வைக்கிறீங்க அதுக்கு வெறி நேம் இல்லை ஆ ரைட் இப்போ இதுலேயே போட்டு வைக்கிறீங்க ஆனால் இது வெயில் கொஞ்சம் இதாக இருக்கும் அந்த ஆக்கள் வந்து போவோம் என்ன ஆ ஆ ரைட் அப்போ அங்கே வைக்காம இதில் வெளியில் வச்சு வைக்கணும் வருதாங்க இல்லையா அப்போ அதுக்காண்டியா வெயில் கிலோ வெயில் காசு கஷ்டமா இருக்கும் ரைட் அதான் இப்போ வெயிலுக்கா போட்டு விற்கிறீங்க அதான் கேட்குறேன் ரைட் ரைட் இவ்வளோமோ உயிர் என்ன உயிர் இப்போ பிடிச்சிட்டு வரீங்களா அப்படியெல்லாம் பிடிக்குது 1200 இது பாருங்க அப்படி உயிர் நான் இப்போ தான் பிடிச்சோன்னு அப்படியே வர இதுக்கு என்ன இதுக்கு 2 என்ன வருது என்ன வருது ராலா ஆ ரைட் 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 இப்போ உடனே பிடிச்சிட்டு வரீங்க உடனே பிடிச்சிட்டு வரேன் ரைட் 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 அண்ணா வணக்கம் அண்ணா ஏன்னா இப்போ இந்த சந்தை பகுதிகள் வந்து இங்கே இருக்குதானே 500 கூட வராது 100 ரூபா தான் கூட இப்போ இங்கே பகுதியில் சந்தை பகுதிகள் இருக்குதானே ஏன் இப்போ சந்தை பகுதியில் கொண்டு அதில் வச்சு வைக்காம இப்போ ஏன் இப்படி திறந்த ஒரு இடத்துல வெயிலுக்கு வச்சு வைக்கக்கூடிய வெயிலுக்கு நிற்கணும்னு ஆசைப்படுங்க என்ன காரணம் அண்ணா அது ஆக்கள் வந்தோடனே வெயிலுக்கு 2 மீன் பண்ணத்தான் அதான் ஆசைப்படும் இந்த பெரிய வீட்டுங்களை அங்கே அடி சும்மா பாடு இல்லை அதான் நான் பார்த்தேன் இவ்வளோ பெரிய கட்டமெல்லாம் கிடக்கு 2-3 கட்டடம் கிடக்குது ஆனால் அதில் வைக்காம வெளியில் போட்டு வெயிலுக்கு உள்ள காயிரம் அதான் பார்க்க கவலையாக கிடக்கு அதில் கவலை இல்லை இதில் மடையெல்லாம் இங்கே வியாபாரம் தொழிலாளி குட்டி குட்டி ஆளு தானே பெருசு கிடக்கு கிடைக்கு இது தோலை உரிக்க எடுக்கிறதுக்கே இதான வேணும் தோல் உரிக்கிறது எல்லாம் 1 கிலோ 500 ரூபா தோல் உரிக்க பெருசும் கிடக்குது நல்லா வேலை தான் அந்த 200 ரூபா இங்கே குஞ்சு மீனுகள் எல்லாம் நம்பரா தில்லனண்டே போறா தில்லனண்ட மாதிரி ஓடுது குட்டி என்ன விலை 1 கிலோ கடிக்காத இங்க ஒரு 5 ரூபா குட்டி என்ன விலை கிலோ உடனே பிடிச்சி வந்து எல்லாம் தவ தின்னும் பெரிய நண்டு சின்ன நண்டு இறால் ஓகே இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் இருந்து இந்த கடற்கரை ஓரம் இருக்குது இங்கெல்லாம் வந்து இந்த மீன் பிடிக்கெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த என்ன சொல்கிறது இதுக்கு இந்த பொன்னாலை கட்டுற தொகுதி நினைக்கிறேன் பொன்னாலை சந்தை பகுதி அந்த சந்தை பகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் விற்கிறதுக்கு எல்லாமே வந்து இடமெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த இடமெல்லாம் இருக்குது பொன்னாலை சந்தி மூளாய் இப்போ இந்த இடமெல்லாம் இருக்குது மீன் விற்கிறதுக்கு உணர்ந்து என்னெல்லாம் கொஞ்சம் தான் துப்புராக்கி போட்டு இதெல்லாம் வந்து வடிவாக செய்யலாம் ஆனால் இதுக்கு வந்து ஒருத்தர் வந்து பயன்படுத்துகிறாங்க இல்லை அப்படியே விட்டுருக்காங்க பாருங்கள் நிறைய இடங்களில் கட்டடங்கள் இல்லாமலே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம கட்டடம் இருந்தும் அதை பயன்படுத்துறது சரியாக வந்து பயன்படுத்தாமல் விட்டுருக்காங்க மேலே பார்க்குற கவலையாக இருக்குது சரியான முறையில் வந்து அவங்க வந்து பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த வாரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வழியில் வெயிலுக்காக நிற்கிறாங்க இதில் பாருங்கள் இவ்வளோ கூட குப்பையாக இருக்குது இவ்வளோ துப்புராக்கி போட்டு இதுக்கு வச்சு செய்ய வலிக்கிட்டு ஆக்கள் வருவாங்கன்னு அதை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்தணும் கட்டடங்கள் இல்லாத இடங்களில் வந்து ஓகே கிராமப்புறங்களில் இது கட்டடங்கள் இருந்தும் இந்த இதில் இருக்குது பாருங்க இது ஒரு கொட்டில் போட்டிருக்கு இதுவும் பாய்வே இல்லை இங்கால கட்டடம் இருக்குது அங்கால கட்டடம் இருக்குது
நிறைய இடங்கள் இருக்குது. இந்த வெயிலுக்கு எப்படி வெயிலுக்கு நிற்கிறாங்கன்னு சொல்லிப்பாங்க. இங்கே அண்ணன் பிடிச்சின்னு வரணும். இதுக்கு பின்பகுதியெல்லாம் வந்து கடல் இருக்குது. காரநகர் கடற்பரப்பு இருக்குது. இங்கால கிணறு போகுது. நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயில் ஏறுது வேறு வேறு. இப்போ காலை மேலேயே நல்ல வெயில் அடிக்குது. அப்போ என்ன செய்கிறது? ஓகே, இந்த கடற்பரப்பையும் காட்டுறேன் நான். நீங்கள் இதெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்துட்டு அப்படியே வராங்க. வாவ், இந்த பக்கம் இந்த இறாலுக்கெல்லாம் தான் கூட போடுற இறால் நண்டு விலை அதுதான் வந்து கூட போட்டிருக்காங்க. போட்டுட்டு பிடிச்சுன்னு வந்துடும். வாவ், ஐயாக்கள் நிற்கணும். அங்கே மீன் இறால் பிடிக்கிறாக்கெல்லாம் நிற்கிறாங்க. இல்லை பாருங்க, தண்ணிக்குள்ள நடந்து வேறு இந்த முழங்காலுக்கு கீழே தான் நான் தண்ணியே நிற்கிது. எவ்வளோ நிறைய தூரத்துக்கு. இங்கே பாருங்க, அந்த கடல் பறவைகள் நினைக்கிறேன். இங்கே இருங்க, வெளிநாட்டு பறவைகள் நம்ம நிற்கிது. நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இப்படி இடங்களுக்கு நிறைய வெளிநாட்டு பறவைகள் வரும். என்ன வருது? என்ன வருது? ராலா ரெண்டு பூரா இறால் பிடிச்சிட்டு இங்கே அந்த இறால் விலைகள் நண்டு விலைகள் எல்லாம் வந்து கழுவி பண்ணிக்கிறாங்க. ஐயாட்ட என்ன பிடிச்சிங்க? ஐயா ரைட் 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 ரைட். குஞ்சு குஞ்சு இறால் என்ன யாரா குட்டி நண்டு எல்லாம் உயிரோட இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, ஓடு நம்ம எல்லாரும் சின்ன சின்னதாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொண்டே இருக்காங்க. இங்கே பாருங்க, நல்லா வடிவாக இருக்குது. இந்த பக்கம் கடற்கரை பக்கம் வடிவாக தான் இருக்கேண்ணே. இப்படியே பாருங்கள், ஒரு கடல் காட்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீலக்கரை வானத்தோட தண்ணியும் அப்படியே நீளமாகவே இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. பாருங்க, இறால் கொண்டு வரணும். இறால் நண்டு இங்கே விலைகளுக்கு நிற்கிறேன் பாருங்க. பாருங்க, திருப்பி ரோட்டுக்கு வந்துட்டேன். உள்ளுக்கு அங்கேருந்து நடந்து இங்கே வந்துட்டேன். வெயிலண்டா தாங்கிடாத வெயில், காலம் வெயில் சும்மா போட்டு புழாக்குது வெயில். இந்த வெயிலுக்கே நின்று வியாபாரம் செய்கிறாங்க. இந்த வெயிலுக்கு நின்று மக்கள் வாங்குறாங்க. இங்கே பாருங்க எப்படி என்று பாருங்க. இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, இடம் இருந்தும் எல்லாரும் வெயிலுக்கான் இருக்காங்க. இங்கே நண்டு ஆழம் தவத்தி கொண்டிருக்கணும். எல்லாரும் பிடிச்சிட்டு வந்துட்டு தவத்தி கொண்டிருக்கணும். ஓகே, காலனி வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு சந்தை பகுதி மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன கவலையான ஒரு விடயம்னு சொல்லி சொன்னால், அவங்க சந்தைக்கு உரிய கட்டிட தொகுதிகள் வந்து இருந்தும் அதை வந்து ஒரு சரியான முறையில் வந்து பயன்படுத்தாமல் இப்படி வெயிலுக்கு இருந்து காயிறாங்க. உண்மையிலேயே வந்து கடத்தொழில்ன்றது வந்து ஒரு கஷ்டமான தொழில் தான். அதை வந்து பிடிச்சி வந்துட்டு ஒரு நிலைக்கு இருந்து ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து விற்க முடியல. வெயிலுக்கு இருந்து விற்கிறாங்க. வாரவங்களும் வெயிலுக்கு ரெண்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு போகிறாங்க. உண்மையிலேயே பார்க்க உண்மையிலேயே வந்து ஒரு கவலையான விடயமாக இருக்குது. அதை வந்து ஒரு சரியான முறையில் வந்து பயன்படுத்தணும். ஏன்னா எங்களை பார்க்க அந்த வீடுகள் எல்லாம் பாருங்கள், எங்களை போகலாம் சரியான வெயில் அடிச்சு வந்துருக்குது. அப்படியே திறந்த வலிமையை தான் இருக்குது. அப்படியே இந்த இடம் தான்